விஜயண்ணாக்கு மேலே யாரெல்லாம் காண்டு இருந்ததோ எல்லாருமே வந்து இப்போ வன்மத்தை அப்படியே கக்குறாங்க. ஏன்னா எந்த இதுலேயும் வந்து விஜயண்ணாவை தொடவே முடியல. இந்த கொள்கை ரீதியாக இருக்கட்டும், இந்த அரசியல் ரீதியாக இருக்கட்டும், இந்த ஊழல் ரீதியாக இருக்கட்டும், எந்த விஷயத்துலையுமே வந்து விஜயண்ணாவை அட்டாக் பண்ணவே முடியல. ஸோ ஒரு விஷயம், அந்த விவாகரத்து மேட்ரு மாட்டிக்கிச்சு. அதை வச்சு எவ்வளோலாம் பேசணுமோ அவ்வளோலாம் பேசலாம். சம்மந்தமே இல்லாதவெல்லாம் உள்ள வருது. இந்த பாடகி வந்து சின்மை வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சரத்குமார் அவர்கள் வராரு. அப்புறம் வந்து இந்த பைல்வான் வராரு. ஏதோ வருதுங்க. பேசுறதெல்லாம் ஒன்றுன்னா வருது. எதுக்கு இந்த மாதிரி பொழப்பு? ஒருத்தனை எதிர்க்க முடியலன்னா அவன் பர்சனல் விஷயத்தில் உள்ளே போயிட்டு இதுதான் சாக்கு பூச்சி அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பணும்னு ஒன்று பண்ணுறீங்கள, எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல் தெரியுமா? இதில் வேறு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. இதை வச்சு அது அவங்க பர்சனல், அதை அவங்களோட போயிட்டோம். ஒரு வாட்டி பேசுனீங்களா விட்டுடணும். சும்மா அதை போயிட்டு கலரக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட வந்து சொன்னாங்க அது மாதிரி பண்ணிட்டாரு அது மாதிரி பண்ணிட்டாருன்னு. ஒன்றுக்கு ரெண்டாக நீங்களே ஒன்று ஊதி 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 மக்கள்கிட்ட திரும்பி சேர்க்குறீங்க இல்லையா? அதுதான் ஒரு மைலேஜ். நீங்கள் என்ன நெரட்டிவ் வேணால் செட் பண்ணுங்கள், என்ன கண்ட்ராக வேணால் நீங்கள் பண்ணுங்கள். இந்த சன் நியூஸ் வச்சு ஒரு சைடு பரப்புறது, இன்னொரு சைடு வந்து இந்த நடிகைகள் வச்சு ஒன்று பண்ணுறது, எதை வேணால் பண்ணுங்கள். ஆனால் இங்கே விஜயண்ணாவை தவிர்த்து வேறு யாருமே இங்கே இல்லை. நீங்கள் என்ன வேணால் நெகட்டிவ் சொல்லுங்கன்ற. நான் என்ன வேணால் சொல்லுங்கள். அவர் என்ன விவகாரத்து பண்ணுறாங்க, அது அவங்க தனிப்பட்ட விஷயம். அவங்க வாழ்ந்திருக்காங்க, அது அவங்க விஷயம், அது அவங்க குடும்ப விஷயம். அது கோர்ட்டு பார்த்துக்கும். இதில் நம்மளாம் பேசி ஒன்றும் கிடையாது. சரியா? அவங்க வீட்டில் என்ன நடக்குது நம்மளுக்கே தெரியாது. சரியா? அதனால் வந்து அவங்க வீட்டை பாருங்கள். சும்மா வந்து ஒருத்தனை எதுவுமே கிடைக்கல, இதை வச்சு மாட்டினான், இதை வச்சு அவனை பேசி பொந்துடலாம், காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோ, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. நீங்கள் என்ன வேணால் உருட்டுங்க. சரியா? ஆனால் வந்து இந்த வன்மத்தில் கக்கிறது, இதுதான் சாக்கு, இந்த அரசியலில் விட்டு போயிடணும், இவளை முடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு. ஒரு அரசியலுக்காக இப்படியே பண்ணுறாங்கன்னா அப்போ நாளைக்கு சப்போஸ் ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிச்சா மக்களுக்கு என்ன மாதிரி கேவலமான செயல்லாம் செய்வாங்க பாருங்க. ஏன்னா ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு ஆளே இப்படி பண்ணுறாங்க, நாளைக்கு மக்கள் நம்ம எடுத்துக்காட்டு நம்மளுக்கு இதே நிலைமை தான். அதனால் யோசிங்க. இது மாதிரிலாம் நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இதை விட கீழ்த்தரமான ஒரு செயலாம் வந்து பசங்கள்லாம் வந்து ஒருத்தனை வந்து அடிக்கிறதுன்றதுலாம் வந்து கேவலமானது. ஏன்னா எலெக்ஷன் அடுத்த மாதம் ஸ்டார்ட்டு. அதனால் இவர் எதுவுமே பண்ண முடியல. அதனால் இதை வச்சு ஒன்று மாட்டிக்கிச்சு, இதை வச்சு அவரை காலி பண்ணணும் ஒன்று ஒரு நாள் பண்ணுறாங்க. அது எங்கேயுமே செயல்படுகாது. அதை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன நெரட்டிவ் வேணால் செட் பண்ணுங்கள். இவர் அப்படி பண்ணிட்டாரு, இவர் கூட போனார், அவர் கூட ரூம் இருந்தார், என்ன வேணால் சொல்லு. மக்களுக்கு தெரியும் விஜய் எப்படின்னு. அந்த ஒரு கேரக்டரை வச்சு அவரை தப்பாக ஜட்ஜ் பண்ணுறீங்களா? இந்த சும்மா இந்த 200 வாங்கிக்கிறது, 5000 ரூபாய் வாங்கிக்கிறது, அப்படிலாம் வந்து ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறீங்க இல்லையா? அதெல்லாம் பண்ணுங்க. எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். எலெக்ஷனில் ஜெயிச்சு வருவார். அப்போ எவ்வளோலாம் பேசணும்னா அவனுக்குலாம் ரிவீட். இந்த சாட்டை ஒரு பக்கம் ஏதோ ஒன்று பேசணும்னு நினச்சி பேசினுக்குது. அதுதான் அவங்க ஒரு ரீதியாக வந்து திமுக எதிர்கணுங்கிறது தான் அவங்களுக்கு கொள்கை. பட் ஆனால் இப்போ தாவேக்கா பக்கம் வந்து தாவேக்கா மட்டும்தான் அவர் எதிர்த்துட்ருக்காரு. அவர் திமுகன்ற இதுக்கு போல. ஏன்னா அவங்களோட கூட்டாளி தானே. அவங்க டைரெக்டாக இப்படி தாவேக்காவை போட்டு தான் அவர் பண்ணுறது. பண்ணிட்டு எவ்வளோ பண்ணுறாரு பண்ணிட்டு இந்த சன் நியூஸு சாட்டை இந்த செலிபிரிட்டின்ற பேர் உட்காந்து ஏதோ ஒன்று பேசுறது எல்லாம் விஜய் பார்த்துருந்தாங்கிறாரு. எவ்வளோ பேசுங்க. ஏன்னா மக்கள் சக்தி இது, அவ்வளோதான் அப்படின்னு விஜயன் இருக்காரு. அது 100% உண்மை. சில பேர் அது எப்படி வேணால் நெகட்டிவாக பண்ணட்டும். கூட விரைவில் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு சிஎம்மாக உக்காஞ்சி அதுக்கான பதில் எவ்வளோலாம் பேசணுமோ அதுக்கான ரிசல்ட் வரும். வாயை மூடி நம்மளும் கும்பிடுவோம். இப்போ இந்த எலெக்ஷனில் அவர் எப்படியாச்சும் இதில் டிஸ்டர்ப் பண்ணி மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்க வச்சு ஓட்டே கொடுக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுறாங்க. அது அவங்க தான் நம்மளுக்கு மேலே ஜெயித்து கொடுத்துன்னு இருக்காங்க. அதனால் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பசங்களும் சரி வாரிசும் சரி எல்லாருமே துணையாக இருக்கும். இல்லை யாருமே வந்து ஒழுங்கு கிடையாது. ஓகே, பேசுகிறவங்களே தான். அவன் வீட்டில் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் மற்றவங்க விஷயத்தில் தள்ளுறத வந்து நிப்பாட்டுங்க. அது என்ன மாதிரி ஹேபிட்னே தெரியல. மொத்தம் கடிச்சு அந்த விஷயம் கடிச்சு நுங்கு எடுத்து அது உள்ளே இருக்குதுன்னு நான் பார்த்தணும். அடுத்த வீட்டு ஜன்னல் திறந்து பார்க்க தான் அந்த பொழப்பு. ஸோ அதனால் எதனா பண்ணுங்கள், தெளிவாக இருக்கும். 26 அன்னைக்கு சிஎம் விஜயண்ணா மட்டும்தான். நீங்கள் என்னன்னா உருட்டுங்க. இந்த விவகாரத்தை வச்சு என்ன எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். என்ன இந்த மூலியமாக விஜயண்ணா அடிக்க முடியல, இதை வச்சு செய்கிறீங்க, செய்யுங்க. எவ்வளோ செய்ய முடியும் செய்யுங்க.
பார்த்துக்கலாம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.